கோல்டோட ப்ரைஸு மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லையும் நிறைய பேர் அவங்கவுங்க ப்ரெடிக்ஷனை சொன்னாலும் வேர்ல்டு கவுன்சில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண ஒரு லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 37% கோல்டு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கோல்டு வாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை ஏற்கனவே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்டேட் ரொம்பவே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 30% கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் யாருக்கெல்லாம் பெரிய இம்பாக்ட், ஸோ இந்த கரெக்ஷன் மூலமா பேனிக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லை நார்மலான மார்க்கெட் கரெக்ஷனை தான் இவங்க அப்படி சொல்கிறாங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து கோல்டோட ப்ரைஸை பொறுத்த வரையும் டெய்லி ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் கோல்டோட ப்ரைஸ் ஒரு ஹை லெவலுக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைமில் சில ரிப்போர்ட்ஸ் வந்து கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வார்னிங் சொல்லுது. ஸோ இப்போ வேர்ல்டு கவுன்சில் வெளியிட்ட ரிப்போர்ட் தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய டிஸ்கஷனை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து அதாவது வேர்ல்டு கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்க, 37% கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நாளைக்கே வந்து 37% விழும் அப்படின்ற மாதிரிலாம் விஷயத்த சொல்ல. ஸோ டெக்னிக்கல் மார்க்கெட் கண்டிஷன் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் தான் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பீக் ப்ரைஸ்ல இருந்து சுமார் 30% அதாவது 37% வரையும் கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது தான் வந்து ரிப்போர்ட்ல சொல்லுது. அதாவது ஒரு ப்ரெடிக்ஷன் கிடையாது, ஒரு பாசிபிள் சினாரியோ வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து வார்னிங்காக பார்க்கணும் அப்படின்னா கோல்டு ப்ரைஸை பொறுத்த வரையும் கடந்த சில மந்த்ஸாகவே நம்ம வந்து ஒரு ரெக்கார்டு ஹைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ குளோபல் அன்சர்டனிட்டி, சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அதிகமாக கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், டாலருடைய மொமெண்ட்டு, ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை பொறுத்த வரையும் கோல்டை கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எந்த அசட்டாக இருந்தாலும் கண்டினியூஸாக ஒரே டைரக்ஷனில் எப்பயுமே போகாது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங்கு, ஸ்ட்ராங் டாலர் வந்துச்சு அப்படின்னாலோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தாலும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது கோல்டை பொறுத்த வரையும். ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் வர்றதுக்கு மார்க்கெட்டில் ஒரு நார்மல் விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ரிப்போர்ட் படி கோல்டு வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலுக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா சேலிங் ப்ரெஷர் வந்து அதிகமாகலாம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்ஷன் இன்னும் டீப் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும், அதனால தான் 37% வரையும் கரெக்ஷன் வந்து பாசிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பேஸ் பண்ணிய ஒரு எஸ்டிமேட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் தான் வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில் இருந்து வந்து ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே ஒரு நெகட்டிவாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது, நெகட்டிவாகவும் நம்ம கிடையாது. ரிப்போர்ட்டில் இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ஜாப்பனீஸ் யென் ஸ்ட்ரென்தன் ஆனாலும் யூஎஸ் டாலர் வீக் ஆனாலும் கோல்டோட ப்ரைஸ்க்கு சப்போர்ட் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது கோல்டோட ப்ரைஸ் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்றது குளோபல் எக்கனாமிக், கரன்சி மூமெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடைய அந்த டிசிஷன், ஜியோ பொலிட்டிக்கோடைய ஈவெண்ட்ஸு எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டில். ஸோ இப்போ கோல்டை பொறுத்த வரையும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா பேனிக் செல்லிங் பண்ண வேண்டிய எந்த ஒரு சிச்சுவேஷனும் வராது. ஸோ அதுக்கான அவசியமும் கிடையாது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கரெக்ஷன் அப்படின்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். அதனால ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரிஸ்க்கை கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பாக இருக்கலாம். ஸோ ஒரே டைமில் ஃபுல் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எஸ்ஐபி மாதிரி இல்லை ஸ்டாகர்டு பையிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய ரிஸ்க்கை வந்து குறைக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, கண்டிப்பான முறையில் ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் கலந்த ஒரு அசட் தான். ஸோ வெட்டிங் சீசனு, அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டிமாண்டு, ஆர்பிஐ பாலிசி, ரூபி வேல்யூ, இம்போர்ட்டட் டியூட்டி எல்லாமே டொமஸ்டிக் கோல்டு ப்ரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் கட்டாயம். அதனால் இன்டர்நேஷ்னல் அளவில் மார்க்கெட் கரெக்ஷன் வந்தாலும் இந்தியாவில் அந்த பர்சன்டேஜுக்கு கோல்டு ரேட் குறையணும் அப்படின்றது எந்த விதத்திலையும் கட்டாயம் கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ரிப்போர்ட்டை பார்த்து ஒரு அன்சர்டனிட்டியான பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து இக்னோர் பண்ணவும் கூடாது. ஸோ மார்க்கெட்டில் கரெக்ஷன் அப்படின்றது நார்மலான சைக்கிள் தான். ஆனால் கோல்டு வாங்க நினைக்கிறவங்க
பேஷன் மெயின்டைன் பண்ணி இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணி டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் தான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரியும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்தவரையும் இந்த வேர்ல்டு கோல்டுடைய அந்த கவுன்சில் கொடுத்த ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 37% வரையும் கரெக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரியும், ஒஸ்ட் சினாரியோ இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பாசிபிள் அப்படின்ற மாதிரியும் வந்து கவுன்சில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.